வெடிகுண்டு மிரட்டலால் தாய்லாந்தில் அவசரமாக தர இறங்கிய ஏர் இந்தியா விமானம். யூசுப் ரவுத்தர் வழக்கில் யூகங்கள் வேண்டாம், சட்டத்துறை அலுவலகம் நினைவுறுத்து. மாணவர்களை உள்ளடக்கிய ஒழுக்கக்கேடான வலைத்தள பதிவுகள் நடவடிக்கை எடுக்கும் கல்வி அமைச்சு. ஹைதராபாத்தில் மின்னல் தாக்கிய 6 மரணம், 10 பேர் படுகாயம். சென்ட்ரல் டமன்சரா ரோட்டரி கிளப் ஏற்பாட்டில் மனநல முன்கட்டமைப்பு திட்டம். சமூக ஊடகங்களில் பள்ளி மாணவர்களை உள்ளடக்கிய ஆபாசம் மற்றும் ஒழுக்கக்கேடான உள்ளடக்கத்தை கொண்ட இணைய பக்கங்களை எதிர்த்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. ஒழுக்கக்கேடான உள்ளடக்கத்தை பகிரும் சமூக ஊடக பக்கங்களின் கணக்கை உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறியுள்ளார். இனப்பெருக்க ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே ஏற்படுத்த சமூக சுகாதார கல்வி வழிகாட்டுதல்களை மலேசிய கல்வி அமைச்சு ஏற்கனவே செயல்படுத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனைகளை கையாள்வதில் அனைத்து கல்வி அமைச்சு நிறுவனங்களும் தற்போதைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது. இந்நிலையில் சமூக ஊடக பிரபலம் வி தன்னுடைய இளைய வயது புகைப்படங்களை அனுமதியின்றி பதிவேற்றிய பேஸ்புக் குழு ஒன்றை கண்டுபிடித்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ரவுத்தரை விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து யூகங்களையோ அல்லது அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதையோ பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் அவ்வாறு நினைவுறுத்தியுள்ளது. நீதிமன்றத்தின் முடிவை மதிப்பதாகவும் நீதிபதி அளித்த காரணங்களை ஒப்புக்கொள்வதாகவும் கூறிய சட்டத்துறை தலைவர் இவ்வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதையும் மறுக்க முடியாது என்றார். ஆனால் வழக்கின் முடிவு குறித்து, குறிப்பாக நீதிமன்றத்தில் கூறப்பட்ட காரணங்களின் எல்லைக்கு வெளியே செய்யப்படும் யூகங்கள் அல்லது அவதூறான கருத்துக்கள் தீர்ப்பில் சமரசம் ஏற்பட்டுவிட காரணமாகி விடக்கூடாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 9 மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்த யூசுப் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் 2 போலி துப்பாக்கிகள் வைத்திருந்த வழக்கில் இருந்து நேற்று விடுவிக்கப்பட்டார். போதைப் பொருள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் தன்னை சிக்க வைக்கவே தனது காரில் வைக்கப்பட்டன என்பது அவரது வாதமாக இருந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை ஆதாரங்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்ததன் அடிப்படையிலும் சட்ட கொள்கைகளின்படி எந்த ஒரு வெளிப்புற தாக்கமும் இல்லாமல் நடந்ததாக சட்டத்துறை தலைவர் கூறினார். தற்போது தீர்ப்பை விரிவாக படித்து வருவதாகவும் அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன் கிடைக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் பரிசீலிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்ட்ரல் டமன்சரா ரோட்டரி கிளப்பின் ஏற்பாட்டில் மே மாதம் தொடங்கி வரும் அக்டோபர் வரை மனநல முன்கட்டமைப்பு திட்டம் நடைபெறுவது தெரிந்ததே. அக்கிளப்பின் மற்றொரு சமூக கடப்பாட்டு திட்டம் இதுவாகும். இதில் மனநல பட்டறைகள், திறன் மேம்பாடு, சமூக ஈடுபாடு, ஆசிரியர்களுக்கான உளவியல் முதலுதவி, பள்ளிகளில் பாதுகாப்பான இடத்தை அமைத்தல் ஆகிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 4, 5 மற்றும் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஆரம்ப தலையீடு திட்டமான இது அண்மையில் முதல் கட்டமாக 3 தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. நெகிரி செம்பிலானின் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி, பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளி மற்றும் மலாக்காவின் ஜாசின் தமிழ் பள்ளிகளே அம்3 பள்ளிகளாகும். மாணவர்களோடு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதில் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். மனநலம் பற்றிய புரிதல் குறித்து மாணவர்களுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டன. முதல் பட்டறையில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் மாணவர்கள் பொதுவாக மன ஆரோக்கியம் குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட்டதாக
சென்ட்ரல் டமன்சரா ரோட்டரி கிளப்பின் தலைவர் கார்த்தி பழனிசாமி கூறினார். பெரும்பாலான பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விடுவதால் வீட்டில் இருப்பதை விட பள்ளியில் இருப்பதே ஆறுதலாக இருப்பதாக மாணவர்கள் கருதுவதும் தெரிய வந்தது. இந்த முதல் பட்டறைக்கு பிறகு மாணவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பயங்களையும் கவலைகளையும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் நன்கு புரிந்து கொள்கிறார்கள் என கார்த்திக் கூறினார். அதோடு பகடிவதை, படிப்பு காரணமாக ஏற்படும் மன அழுத்தம் அல்லது பள்ளிக்குள்ளும் பள்ளி சூழலுக்கு வெளியேயும் உள்ள சவால்கள் மற்றும் அத்தகைய பயம் இருந்தால் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. இரண்டாவது பட்டறை மற்றும் அதைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பள்ளியுடனான நிகழ்வு வரும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் என கார்த்திக் மேலும் தெரிவித்தார். ஏர் இந்தியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான AI-379 விமானத்திற்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் கிடைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து புதுடெல்லிக்கு பயணமான அவ்விமானம் அந்தமான் தீவுக்கு மேலே ஒரு பெரிய வட்டமடித்த பின்னர் புறப்பட்ட இடமான புக்கெட் தீவுக்கே திரும்பியது. விமானம் அவசரமாக தரை இறங்கியதும் அதில் இருந்த 156 பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. எனினும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து தாய்லாந்து விமான நிலைய அதிகார தரப்பு கருத்துரைக்கவில்லை. ஏர் இந்தியா விமானம் நேற்று இந்தியாவின் குஜராத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி ஒருவரை தவிர மற்ற அனைத்து 241 பயணிகளும் நேற்று உயிரிழந்த நிலையில் அந்நிறுவனத்தின் இன்னொரு விமானம் இந்த வெடிகுண்டு மிரட்டலை எதிர்நோக்கியுள்ளது. Colors of Indiaவின் PERAC largest global Indian shopping expo and viral food festival இப்பொழுது Aeon Big Falling ஈப்போவில் தொடங்கியாச்சு. ஜூன் 15 வரை 200க்கும் அதிகமான variety viral foods, 50 types of பானிபூரி, 30 types of kunafa, biryani, cheese, popia, nasi lemak, லட்சக்கணக்கான new arrivals, premium and boutique collections, wedding collection, sarees, kurta, kurtis, imitation jewelry, tattoo artists எல்லாமே இருக்கு. அனைத்தும் ஒரே இடத்தில் Aeon Big Falling ஈப்போவில். நேற்று ஹைதராபாத், அடிலாபாத் மாவட்டத்தில் மின்னல் தாக்கிய 6 விவசாயிகள் உயிரிழந்துள்ள நிலையில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். அத்தினத்தன்று கனத்த மழை பெய்து ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு விவசாயிகளும் அப்பகுதி மக்களும் தஞ்சம் புகுந்தபோது குடிசைகளில் இடியுடன் கூடிய மின்னல் தாக்கி இறந்துள்ளனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. காயமடைந்த 10 பேர் உள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புயல்களின் போது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் மரங்கள், மீன் கம்பங்கள் அல்லது வேறு எந்த கட்டமைப்புகளின் கீழும் தஞ்சம் அடைவதை தவிர்க்குமாறு மாவட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். Colors of Indiaவின் PERAC largest global Indian shopping expo and viral food festival இப்பொழுது Aeon Big Falling ஈப்போவில் தொடங்கியாச்சு. ஜூன் 15 வரை 200க்கும் அதிகமான variety viral foods, 50 types of பானிபூரி, 30 types of kunafa, biryani, cheese, popia, nasi lemak, லட்சக்கணக்கான new arrivals, premium and boutique collections, wedding collection, sarees, kurta, kurtis, imitation jewelry, tattoo artists எல்லாமே இருக்கு. அனைத்தும் ஒரே இடத்தில் Aeon Big Falling ஈப்போவில்.